போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க தான். கிட்ட வாயேன். எதுக்கு கிட்ட வாயேன். மேல போறேன். இப்படிதான் கிஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கிஸ் கொடு. கிஸ் கொடுக்க சொன்னா கில்றியா? இரு, ஒண்ணு மொத்தமா நைட் வந்து பாத்துக்கிறேன். பாய். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். புது நம்பரா இருக்கே. ஹலோ, வீரபாபு. யாரு? சரியா புரியல. வீரபாபு, வீரபாபு. யாரு? வீரபாகு சித்தப்பாவா? என்ன சித்தப்பா, நான் அனுப்பிச்ச ஆளுங்க பேசக்கூட முடியாத அளவுக்கு அடிச்சு உங்க வாயை கிழிச்சிட்டாங்களா? ஏய், என்கிட்டயே உன் வேலையை காட்டியா? ஏற்கனவே என்ன போலீஸ்ல மாட்டி விட்ட, இப்ப ரவுடிகளை விட்டு அடிச்சுட்டீல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உன் அம்மாவை கூட மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ சித்தப்பு, நீங்க ஒரு காமெடி பேசுங்கிறத உங்களுக்கு இன்னுமா புரியல? ஏய், கத்தாதீங்க சித்தப்பா. என்னால உங்களால இனிமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்டி செய்ய முடியாது? உன் ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்தினா உன் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? இவ்ளோ அடி வாங்கியும் நீங்க இன்னும் திருந்தவே இல்லையே சித்தப்பு. இப்ப நான் வெறும் நிலா இல்ல, திருமதி நிலா ஆகாஷ் ஆயிட்டேன். என் புருஷன் இப்போ என்னோட முந்தானையில. அவரு நான் என்ன சொன்னாலும் செய்வார். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட பாட்டியையும் நான் உங்களை மாதிரியே காமெடி பீஸா மாத்திடுவேன். இத கூட புரியாம என்ன நீங்க மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. தப்பு சித்தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏதோ நீங்க எங்க அப்பா கூட பிறந்தவராச்சேன்னு உங்களை இதோட விட்டுடுறேன். இல்லன்னு வைங்க, ரவுடி கிட்ட சொல்லி உங்களை மொத்தமா முடிச்சிருப்பேன். சாப்பாட்டுக்கு ஏதோ வழி இல்லனா கூச்சப்படாம என்கிட்ட வந்து அம்மா தாயேன்னு கெஞ்சு. 50 100 தூக்கி போடுறேன், வந்து பொறுக்கிட்டு போங்க. அத விட்டுட்டு ஜாதக ரகசியத்தை சொல்லிடுவேன், என் வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு இந்த அனாவசியமா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எதையும் யோசிக்காம உங்க கதையை முடிச்சிருவேன். புரியுதா? ஏய், நீ யாருக்கிட்ட பேசுற தெரியுதா? யோ, போன வையா. இவர நம்பரை பிளாக் பண்ண வேண்டியதுதான். என்கிட்ட திமிரா பேசுறது மட்டும் இல்லாம என் நம்பரையே பிளாக் பண்றியா? இருடி, வீரபாகு யாருன்னு சீக்கிரமா உனக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் நீளமா இருக்கு, பரவாயில்லையா? வெட்டிடலாம். இதோ இங்க. சரி, அப்ப நான் அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன லக்ஷ்மி, பொண்ணோட முதலிரவுக்கு ரொம்ப பயங்கரமா அலங்காரம் பண்ற போல இருக்கு. ஆமாம்மா, பண்ணு பண்ணு. இதெல்லாம் உனக்கு கனவு மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு புரியலையம்மா. இவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்துக்கு உன் பொண்ணு மருமகளா வருவா. அவளோட முதலிரவுக்கு நீ இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டமா அலங்காரம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டல்ல. என்ன லக்ஷ்மி, நான் என்னமோ தப்பா சொல்லிட்ட மாதிரி மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? நான் சொல்றது சரிதானே? உன் குடும்பம் இருக்கிற லட்சணத்துக்கு
5க்கும் 10க்கும் அல்லாடுற குடும்பம் கூட உன் பொண்ணை எடுத்துக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நான் பெரிய மனசு பண்ணி உன் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி இருக்கேன். இது உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்குமே. என்னடே ஊன் கொட்டிக்கிட்டு இருக்க? ஏன் நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம் தானே, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களோ? நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம்தாம்மா. எல்லாத்தையும் நானா சொல்லி கொடுத்து சொல்ல வைக்க வேண்டியதா இருக்கு. உன் பொண்ணுக்கு கல்யாணமே நான் மனசு வச்சதுனாலதான் நடந்தது. அதே மாதிரி அவளுக்கு முதல் இரவும் நான் மனசு வச்சாதான் நடக்கும். என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா இந்த முதலிரவு கவலையே படாத, முதலிரவெல்லாம் நல்லாதான் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உன் பொண்ணு என்கிட்ட நடந்துக்கிற விதத்துலதான் அவ இங்க சந்தோஷமா வாழறதா இல்ல சங்கடப்பட்டு வாழறதான்னு முடிவாகும். என் பொண்ணு எப்பவுமே உங்க மனசு கோணாமதாம்மா நடந்துப்பா. நடந்தா சரி, வேலையை பாரு. சம்மந்தி, வயசாயிடுச்சுல, அதான் பொழுது போகாம இப்படி எல்லாம் உளறிட்டு போறாங்க. அவங்க பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் சம்பந்தி அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறேன்? அதுக்கெல்லாம் எனக்கும் தான் என்ன அருகதை இருக்கு. என்ன, என் பொண்ணு எப்பவும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும், அது போதும் சம்பந்தி. நீங்க கவலைப்படாதீங்க சம்மந்தி, உங்க பொண்ணு இங்க சந்தோஷமா மட்டும்தான் வாழ்வா, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க, சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிக்கலாம். சரிங்க சம்பந்தி. என்னங்கடி, ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சா? அங்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு சிறப்பா அலங்காரம் பண்ணிட்டோம்மா. சம்மந்தி, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. கொடுங்க, இப்பதான் ரூம் அலங்காரம் பண்ணி முடிச்சோம். சம்மந்தி, இந்த பூவு பழம் பலகாரம் இதெல்லாம் அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு. ஏய் நில்லடி, எங்க கொண்டு போய் வைக்க போற? பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுறதுக்கு அங்க முதலிரவு ரூம்ல போய் வைக்க போறேம்மா. என்ன சண்முகம், ஒரு அப்பாவா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் உன்னால எதுவும் செய்ய முடியல, அதனால முதலிரவுக்காவது இந்த பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கலான்னு பாத்தியா? லக்ஷ்மி, எங்க உன் புருஷன் வாங்கிட்டு வந்த அந்த பழத்தை எல்லாம் காட்டு. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காருமா, ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காருமா, அப்புறம் இந்த ஆரஞ்சு வாங்கியிருக்காரு, அப்புறம் அன்னாசி பழம், காஷ்மீர் ஆப்பிள். என்ன சண்முகம், இந்த பழத்தை எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல கூறு கட்டி விப்பாங்களே, அங்க போய் 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சு கொடுங்கன்னு பேரம் பேசி வாங்கிட்டு வந்தியா? இல்லைங்க, கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். கோயம்பேடு மார்க்கெட்? கோயம்பேடு மார்க்கெட் என்ன அமெரிக்காவிலயா இருக்கு? லோக்கல்ல தானே இருக்கு. அது சரி, உனக்கெல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்டுங்கிறதே ஃபாரின் மாதிரி தானே?
இந்த மாதிரி லோக்கல்ல வாங்கின பழத்தை எல்லாம் என் பேரன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஃபாரின்ல இருந்து பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஃப்ளைட்ல வந்துகிட்டே இருக்கு. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி என் பேரன் சாப்பிடுற இம்போர்ட்டட் பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்க பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டோம். நீ வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த மூணாந்தர பழத்தை எல்லாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அத்தை, என்ன இருந்தாலும் அவங்க ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எதுக்கு திருப்பி எடுத்துட்டு போக சொல்றீங்க? ஒரு அன்னக்காவடிக்கு இன்னொரு அன்னக்காவடி வக்காலத்து. ஆசையா வாங்கிட்டு வந்ததுனால கொண்டதையெல்லாம் என் பேரனுக்கு கொடுக்க முடியுமா? வேணும்னா இத நீ சாப்பிட்டுக்க. இல்லன்னா இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட வந்துட்டா பெருசா பேசுற தலை. அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நீங்க வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான பழத்தையும் ஸ்வீட்டையும் தான் நான் வைக்க போறேன். கொடுங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இது பாருங்க, நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடந்துட்டோம். அதுக்கப்புறம் நாம எதுக்கு இந்த அம்மா கிட்ட வந்து நிக்க போறோம்? இப்படியெல்லாம் ஏச்சும் பேச்சும் வாங்கி நம்ம பொண்ணு இந்த வீட்டுல வாழணும்னு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு லட்சுமி? என்னங்க, 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்குமா? வசதியான வாழ்க்கைக்காக எப்படி வேணாலும் அசிங்கப்படலான்னு சொல்றியா? இந்த அம்மா கிட்ட நமக்கே இந்த நிலைமைனா பாவம் நம்ம பொண்ணு எந்த நிலைமைக்கு ஆளாக போறாளோ. ஏங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க. வேண்டாம் தாயி, வேண்டாம். உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு வேண்டாம். உனக்கு நான் சொல்ற அர்த்தமும் புரியாது. இந்த கல்யாணத்தினால என் மனசு படுற வேதனையும் புரியாது. போ போ, போய் வேலையை பாரு. ஏங்க, நீங்க வெயில்ல இப்ப போயிட்டு வந்தீங்கல்ல, நான் உங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, ஹாய் தென்றல். தென்றல், பூரணி, வாங்க வாங்க. என்ன அத்தை, 2 பேரும் ஷட்டில்லாம் விளையாடுறீங்க? சும்மா போர் அடிக்குதுன்னு விளையாண்டோமா? சரி வாங்க உள்ள போலாம். சரி வண்டி விடுங்க. வா தென்றல், உட்காரு. இந்தாக்கா. என்ன தென்றல், பூரணியை கூட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இன்னைக்கு இங்கதான் தங்க போறோம். தாராளமா தங்குங்க. என்ன திடீர்னு? அது நான் சொல்றேம்மா. இன்னைக்கு ஆகாஷ்க்கும் நிலாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்மா. அதனாலதான் நிலாவையும் ஆகாஷையும் கூட்டிட்டு அவங்க அப்பா அம்மா ஆண்டாள்பட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதான் இவங்க 2 பேரும் வீட்டுல தனியா இருக்க பயந்துட்டு இங்க வந்திருக்காங்க. அப்படியா விஷயம்? பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல் இங்க வர போறவதானடா. அதே மாதிரி பூரணியும் அவ அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகதான் போறா. என்ன பூரணி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா அத்தை, நீங்க எது சொன்னாலும் அது சரியா தானே இருக்கும். பாத்தீங்களாமா, இந்த வாள் இப்பவே உங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்குதுன்னு. சரிமா, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் சமைச்சு கொண்டு வரேன். அத்தை, நான் சமைக்கிறேன். அதெல்லாம் நீ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உனக்கு நான் தான் சமைப்பேன். அத்தை,
வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமா? சொன்னா கேட்க மாட்டியே. சரி வா. அப்பனா இருங்க, வேணும்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ சித்து கூட சேர்ந்து ஷட்டில் விளையாடு. சரியா? டேய் கூட்டிட்டு போடா. சரி. வா தென்றல். பூர்ணி, உனக்கு ஷட்டில்லாம் விளையாட தெரியும்ல? தெரியுமாவா? ஷட்டில்ல என்ன உங்களால ஜெயிக்க முடியுமா? ஓ, அந்த அளவுக்கு தெரியுமா? அப்ப வா போய் விளையாடலாம். அத்தை, நிலாவோட ஜாதக விஷயம் ஆண்டாள் அம்மாவுக்கு எப்ப தெரிய வரும்? அது மூலமா நிலாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு அப்பா அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நான் தான் பயப்படாதீங்கப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு அப்பப்பா அவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கே அந்த ஜாதக விஷயத்தை நினைக்கும் போதெல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு அத்தை. என்ன தென்றல், அப்பாக்கு தைரியம் சொல்லிட்டு நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க? இல்ல அத்தை, அந்த ஜாதக விஷயம் ஆண்டாள் அம்மாவுக்கு எப்ப தெரிய வந்தாலும் நிலாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும். அத நினைச்சாதான் ரொம்ப பதட்டமா இருக்கு அத்தை. கவலைப்படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காம அந்த கடவுள் பார்த்து பாரு. நிலாவை மீறி அந்த விஷயம் மாமியாருக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. நிலா நிச்சயம் தெரிய விட மாட்டா. நீங்க சொல்ற மாதிரி அந்த ரகசியம் ஆண்டாள் அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் தெரியாம போயிட்டா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தெரிய வராது, நீ நிம்மதியா இரு. ஹாய். என்ன ஞாபகம் இருக்கா? நான் உங்க திருமதி லெஃப்ட் பேசுறேன். திருமதி லெஃப்டா? அப்படின்னா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அதனால இனிமே நான் திருமதி நிலா ஆகாஷ்னு என் பேரு லெஃப்ட்லயும் உங்க பேரை ரைட்லயும் தானே எழுதணும். அப்பா, என் பொண்டாட்டிக்கு என்ன அறிவு. சரி சரி, அப்ப நான் அவனோட ரைட் பேசுறேன். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சாருக்கு இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்குன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, நீ வேற நிலா, அதை ஏன் கேக்குற? நான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சுக்கிட்டு மீட்டிங்ல பயங்கரமா சொதப்பிட்டேன். என்னாச்சு? உன்னோட ஞாபகத்துல மீட்டிங்ல அடிக்கடி நிலா நிலான்னு உன் பெரிய மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேனா? மீட்டிங் அட்டன் பண்ண போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமா என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா நிலா, அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல மீட்டிங் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, அப்புறம் என்ன, எல்லார்ட்டையும் சாரி கேட்டு மீட்டிங்கை நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நல்ல ஆள் நீங்க. சரி, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். ஆனா அது வரைக்கும் ஒரு எனர்ஜியா ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு கிஸ் கூட. என்னது? கிஸ் கிஸ் கிஸ். அதான் நேர்லயே வரப்போறீங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் போன்லயும் ஒன்னே ஒன்று கூட ப்ளீஸ். சரி சரி, தரேன். போன்லயே இவ்வளவு கிக்கா இருக்கே, நேர்ல கிடைச்சா? ஐயோ, இதுக்காகவே நான் சீக்கிரம் வரேன். நிலா, சொல்லுங்க. வர்றதுக்கு முன்னாடி நானும் உன்னை போன்ல கொடுத்துறேன். ஓகே தானே? பத்தாது, எனக்கு நேர்ல தான் வேணும். வாவ், அப்படியா செல்லம்? தோ வந்துடுறேன். பாய் பாய். ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கூப்பிட போயிட்டே இருக்கான்? ஆண்டாளம்மா,
ஏற்கனவே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டது இல்லாம இப்ப ரவுடிகளை வச்சு அடிச்சிட்டு இல்ல, இப்பவே உன் வாழ்க்கையை மண்ணோட மண்ணாக்குறேன்டி. வீரபாகு, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லுப்பா. ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. ஏன் இப்படி ஆவேசமா வந்திருக்க? என்னாச்சு தம்பி? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உடம்பெல்லாம் வேற கட்டு போட்டிருக்கீங்க. ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சா? ஐயோ வாங்க வாங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். வாங்க 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 தம்பி வாங்க.